தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜயை ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட் பண்ணி கொண்டு வந்தது ஆரம்ப காலத்தில் கொண்டு வந்ததில் பி.டி. செல்வகுமாரனுடைய பங்கு. முக்கியமான படங்கள் வந்து விஜய் கைக்கு வருவதற்காக அவர் தப்பான நாட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு. விஜயனுடைய ஆரம்ப கால மன்றத்தில் இருந்த பலரும் வந்து விஜய் யாருக்குமே பண்ண இன்னொரு சில விஷயங்கள் பெர்சனலாக விஷயங்கள் இருக்குது. அது நம்ம நாகரிகம் கருதி பேச வேணாம்னு நினைக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்க்குது விஜய் என்ன சொல்ல போகிறாரு. நான் முதலமைச்சர், புஷியானந்த் துணை முதலமைச்சர், எப்படி பவன் கல்யாணம் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. உண்மையிலேயே விஜய் ஒரு கூட்டமாக இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிடியில் விஜய் இருக்கு. விஜய் பயன்படுத்தலை, விஜய் அவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது தான் பி.டி. செல்வகுமார் போன்றவருடைய குற்றச்சாட்டு. ஏதோ ஒரு அழுத்தத்தில் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இவருடைய கேரக்டருக்கு வந்து அரசியல் செட் ஆகவே ஆகுது. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு விஜய் பார்த்து வந்தார்னா இந்த அரசியல் கட்சியை கலைச்சுவார். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். வணக்கம். இப்போ தேர்தல் காலகட்டமாக இருக்குது. பல்வேறு கட்சியிலையும் சரி இந்த இங்கிருந்து அங்கேருந்து இங்கே ஷிஃப்டிங் இருக்கும். அந்த மாதிரி வந்து விஜயனுடைய அந்த நற்பணி மட்டத்திலேருந்து நீண்ட காலமாக இருந்த நபர், அவருடைய பல நேரங்களில் அவர் டவுனில் இருக்கும்போது வந்து கூட இருந்த நபர், அவரை வச்சு படம் தயாரித்த புலி படத்தோட தயாரிப்பாளர் திரு செல்வகுமார் திமுக ஷிஃப்ட் ஆகிறாரு. ஷிஃப்ட் ஆகிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். விஜய் வந்து தங்கிட்ட நன்றி விசுவாசம் அந்த நபர்கள் யாருமே வந்து அவர் கண்டுக்கினது கிடையாது. எல்லாரையும் இப்போ யாருமே அவர் கூட அந்த மாதிரி நபர்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்தை குறிப்பிட்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம கூட ஏற்கனவே பேசியிருந்தோம். செல்வகுமாரும் எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான், தெரிஞ்சவர் தான். அவர் திமுகவில் போய் இணைந்திருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலேருந்து விஜயினோட இருக்கிறார். விஜயினுடைய அடிப்படை விஷயத்துலேருந்து கூட இருக்கிறாரு. விஜய்க்கு பல முக்கியமான படங்கள் வந்து விஜய் கைக்கு வருவதற்காக அவர் உதவி இருக்கிறார். அதனால் ஓப்பனாக சொல்லணும். விஜய் வெற்றி பெற்ற சில படங்கள் வந்து வேறு கதாநாயகர்களாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட படம். இவர் பிஆர்ஓவாக இருக்கார், மேனேஜராக இருக்கார். இவர் அதில் போய் இது கதை நல்லா இருக்குது, விஜயை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி இவர் ஃபோர்ஸ் பண்ணி விஜயை ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட் பண்ணி கொண்டு வந்தது ஆரம்ப காலத்தில் கொண்டு வந்ததில் பி.டி. செல்வகுமாரனுடைய பங்கு முக்கியமான பங்கு. அப்படி அந்த மாதிரி படங்கள் இருக்குங்களா? அந்த மாதிரி படம் இருக்கும். பல படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு உங்களோட நினைவுக்கு உதாரணத்துக்கு துல்லாத மனம் துள்ளும் நினைக்கிறேன். துல்லாத மனம் துள்ளும் படம்லாம் வந்து பிரசாந்த் நடிக்க வேண்டிய படம். அதை வந்து இவங்கெல்லாம் போய் அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே கொண்டு வந்து அது சில வேலைகள்லாம் பண்ணாங்க. அவர் பி.டி. செல்வகுமார் கேட்டாலே சொல்லுவார், நிறைய கதை சொல்லுவார். அதெல்லாம் பண்ணி இவரை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இவரை ஒரு உருவாக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணதில் வந்து பி.டி. செல்வகுமாரோட நீண்ட நாள் பங்கு இருக்குது. அவர் சொன்ன ஆரம்பத்தில் இருந்து இன்னொருத்தர் இருக்கார். பி.டி. செல்வகுமாருக்கு முன்னாடி விஜயனுடைய முதல் மன்றத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக இருந்தவர். இப்போ வேற ஒரு கட்சியில் இருக்கிறாரு. அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. விஜயனுடைய ஆரம்ப கால மன்றத்தில் இருந்த பலரும் வந்து விஜய் யாருக்குமே இது பண்ணதில்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வேலை பார்த்தோம், அடிப்படையிலேருந்து உருவாக்கணும், ஆனால் எங்களை யாருமே கண்டுக்கல. இப்போ புதுசாக வந்த ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. விஜய்க்கு மேனேஜர்னு சொல்லக்கூடிய சில பேர், அப்புறம் ஒன்றும் சில ஆட்கள் மட்டும்தான் விஜயை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில விஷயங்கள் பெர்சனலாக விஷயங்கள் இருக்குது. அது நம்ம நாகரிகம் கருதி பேச வேணாம்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி பெர்சனலாகவே நிறைய சிக்கல் இருக்குது விஜய்க்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் வெளியில் வரும். அப்போ வெளியில் வந்தப்போ நம்மளும் அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதுனால தான் அது நம்ம பேசாமல் இருக்கோம். பெர்சனலாக தனிப்பட்ட குணம் சம்பந்தமாக விஷயமா அல்லது அது ஒரு என்ன இப்போ அரசியல் தலைவராக இருக்குது அதனால் தனிப்பட்ட அவருடைய பெர்சனல் லைஃப்பில் நிறையா சிக்கல் இருக்குது. அது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கூட கொஞ்சம் நாள் வெளியே வெடிக்க போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து பிரயோஜனமாக வந்து கிசு பேசுகிற மாதிரி ஆயிப்போம். ஓகே, அது மாதிரி அவர் பர்சனல் இஷ்யூ. இப்போ ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறாரு. அந்த கூட்டம் யாருமே வந்து அவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் கிடையாது, நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கிடையாது. விஜயை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் பயன்படுத்தலை, விஜய் அவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்கிறதான் பி.டி. செல்வகுமார் போன்றவருடைய குற்றச்சாட்டு. நம்மளும் அதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு விஜயை இயக்குறார்கள். விஜய் இயக்குறது யாருன்னா லைலாமன் டிக்கெட் என்ன சொல்வார், விஜய் இயக்குறது யாரும் கிடையாதுங்க. போன படத்தை கோட் படத்தை வந்து வெங்கட் பிரபு இயக்குனாரு, இந்த படத்தை வெற்றியில் இயக்குறாருங்க, எங்கள் தளபதி யாரும் இயக்க முடியாதுன்னு அப்புறம் லைலாமணி அந்த மாதிரி சொல்லலை. உண்மையிலேயே விஜய் ஒரு கூட்டமாக இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிடியில் விஜய் இருக்கிறாருங்கிறதா உண்மை. அதான் செல்வகுமார் போன்றவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது. இப்போ புதுச்சேரியோடைய அவர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் புதுச்சேரி அதிமுக அன்பழகன் நினைக்கிறேன் அதிமுக செயலாளர், அவர் என்ன சொல்கிறேன்னா, விஜய் இயக்கிறது வேறு யாரும் கிடையாது, விஜய்க்கு பின்னாடி என் ரங்கசாமி தான் இருக்கிறாரு, என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் விஷயமாகும். இல்லை, விஜய்க்கு ரங்கசாமிக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்புக்கு நடுவில் பாலமாக இருந்தவர் புஷி ஆனந்த் என்ஆர் காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதனால் ரங்கசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் நல்ல நட்பு இருக்குது. அப்போ ஒரு கட்சி மன்றத்தில் தலைவராக இருக்கப்போ அப்பப்போ போகிறப்ப ரங்கசாமி சந்திக்கலாம்.
நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாதிரியோ கேரளா முதலமைச்சர் மாதிரியோ மற்ற முதலமைச்சர் மாதிரிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா காலைல டீ சாப்பிட்டுட்டு இருப்பாரு, டீ ஹோட்டலில் உட்காந்துருப்பாரு, ஈஸியாக போய் அவரை பார்த்து வந்துடலாம். அப்படி டெய்லி அப்படி புதுச்சேரிக்கு போன எல்லாருமே வந்து ரங்கசாமி பார்த்துருப்பாங்க, சிவகார்த்தியன் பார்த்துருக்கிறாரு, சந்தானம் பார்த்துருக்கிறாரு, யார் வேணாலும் பார்ப்பாங்க, யாரையும் அவர் ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு நபரில் இருக்கிறாரு. அப்படி போன வகையில் அவர் அதே மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்காருங்க. அவங்க 2 பேருக்குள்ள அவர் இயக்குறதெல்லாம் கிடையாது, நட்பாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜயினுடைய புகழை பயன்படுத்திட்டு இந்த மட்டும் பாஜக கழட்டி விட்டுட்டு நம்ம பாஜக தாவேக்கா என்ன இருக்காங்க கூட்டணியோட நம்ம அங்கே நிற்கணும், நான் முதலமைச்சர், புஷியான துணை முதலமைச்சர், எப்படி பவன் கல்யாண் அங்கே இருக்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கு போய் ஆதவர்ஜினா இருக்கார். ஆதவர்ஜினாவுக்கு என்ன கணக்குன்னா ஆதவர்ஜினாவுடைய மச்சான் சார்லஸ் மார்டின் வந்து புதுச்சேரியை குறி வைக்கிறாரு. புதுச்சேரிக்கு அவருக்கு 2 பேருக்கு பஞ்சாயத்து. புதுச்சேரியில் காலையை வச்சிடக்கூடாது, நான் இந்த பக்கம் ரூட்டை போகிறேன்னு அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இப்போ புதுச்சேரிங்கிறது ஒரு 20 லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன மாநிலம், அதுக்குள்ளேயே இவ்வளவு அரசியல் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் ரங்கசாமிக்கும் புஷியானந்துக்கும் நல்ல நட்பு இருக்குது, அதை அவர் பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். ஓகே, இல்லை நீங்கள் எதுக்கு சொல்ல வந்தேன், அவர் இயக்கிறது அப்படின்னு சொல்லி லைரமணி ஒரு விஷயம் சொன்னீங்களே, அதுக்காக நான் சொல்ல வந்தேன். இவர் தான் இயக்கிறார் அப்படின்ற விஷயம் இல்லை, அவர் மட்டும் இயக்கல, அவர் பெரிய ஒரு அரசியல் பெரும் கூட்டம் இயக்குது. பாஜக இயக்குறது என்ன இவ்வளோ விட்டுருங்க, ரங்கசாமியை இயக்குவது பாஜக. ரங்கசாமி பாஜக கூட்டணியில் சார் இருக்காங்க, கூட்டணியில் இருந்தாலும் யார் என்ன இருக்காங்க, எல்லா உரிமையும் போச்சு. அந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் யார்? இப்போ நமச்சிவாயம் ஒருத்தர் இருக்காரு பாஜக, அவர் காங்கிரஸ்காரர், அவர் இப்போ பாஜகவில் இருக்கிறாரு. ஒரு மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சருங்கிறது தான் முக்கியமான பதவி, சட்டம் ஒழுங்கு கையில் வச்சிருக்க பதவி. அந்த பதவி யார்கிட்ட இருக்கு? பாஜக இருக்கு. இவர் பேருக்கு அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். அதுதான் இப்போ சிக்கலே. இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் கொண்டு வந்தாங்க. நிதிஷ்குமார்கிட்ட வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சுருக்காங்க, அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. உள்துறை அமைச்சர் பாஜக சேர்ந்தவர், சபாநாயகர் பாஜக சேர்ந்தவர், நீங்கள் மாப்பிள்ளை தான் போட்டிருக்க சட்ட பூரா என்னதுன்ற மாதிரி தான் அவர் கொண்டு உட்கார். அதே மாதிரி தான் ரங்கசாமி வச்சுருக்காங்க. முக்கியமான இலாக்காக்கெல்லாம் பாஜக எடுத்துக்கிடுச்சு. ரங்கசாமியை ஒரு முதலமைச்சராக உட்கார வச்சு அந்த பாஜகவுடைய ஆட்சி அங்கே போய்கிட்டு இருக்கு. அது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த இடத்துல விஜய் வச்சு பேசுகிற விஷயங்கள்லாம் கவனம். ரங்கசாமி தனிப்பட்ட முயற்சி முடிவு எடுக்க முடியாது. ரங்கசாமி வந்து பாஜக கட்டுப்பாட்டில் இருக்காரு, விஜயும் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்காரு. ஒரே கட்டுப்பாட்டில் இருக்கவங்க பேச போகிறது என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அதனால் பாஜக தான் விஜய் இயக்குகிறது அப்படிங்கிறத நான் 2 வருஷமாக என்னை போன்ற நான் தான் முதல்ல சொன்னேன், பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ 3 தொழிலாளர் சட்டங்கள் கொண்டு வந்தப்பட்டது, அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள். அது அமல்படுத்தப்பட்டால் தொழிலாளர்களுடைய உரிமை பாதிக்கப்படும், அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும், வேலை நேரம் அதிகமாகும், அந்த மாதிரி இப்போ வேலைக்கான உத்தரவாதம் வந்து பறிபோகும் அப்படின்னு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. விஜய் இதை பற்றி தான் பேசியிருக்கிறாரா? முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டு தொழிலாளர் கிடையாதா? ஏன் சினிமா தொழிலாளர் இல்லையா? எல்லாருக்கும் பொருந்தும்ல அந்த தொழிலாளர் சட்டம். எஸ், நீங்கள் பொலிட்டிக்கலாக சில விஷயத்தை நீங்கள் வைக்கிறீங்க, பாஜக நோக்கி அவருடைய அரசியல் எந்த கேள்வியுமே கேட்கறதில்ல. கேட்கறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ வரும், இப்போ வந்து அவர்கிட்ட நீண்ட காலமாக பயணப்பட்டவங்க, அரசியலுக்கு வருவதற்கு முன்பே அவரோட நீண்ட காலமாக பயணப்பட்ட நபர்கள் வந்து வெளியே வந்து அவருக்கு எதிராக அவர் இப்படி தான் இருக்கார் அப்படின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில விஷயங்களை அப்பப்போ வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கார், அரசியல் தலைவராக இருக்கும்போது அவருடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய ஒரு செட்பேக் எல்லாம் அமையும். அவங்க அப்பா அவர் கூட இல்லை, அவங்க அம்மா அவர் கூட இல்லை, மற்றபடி ஒரு நெருங்கிய உறவினர்கள் யாருமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் விஜய் கூட இருக்கிறாங்க, அவங்க தான் அவரை இயக்குறாங்க. அப்படிங்கும் போது ஒரு தப்பான வழிக்கு போகிற நம்ம உருவாக்குனாரு, நம்மளாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு தலைவர், நம்மளாம் சேர்ந்து உருவாக்க ஒரு நடிகர் வேறு ஒருத்தர் பிடியில் போய் தப்பாக போயிட்டு இருக்காருங்கிற மனக்குமுறலில் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களை கூப்பிடாட்டியும் பரவாயில்ல, அவர் தப்பான ஆட்களுடைய கைட்னஸில் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு. செல்வகுமாராக தான் சொல்கிறார், அவர் கூட இருக்க ஆட்கள் எல்லாருமே தவறு. அப்பாவை குறிப்பிட்டு சொல்கிறார், அப்பாவோட பேச்செல்லாம் கேட்கறது இல்லை. அப்பாவோட பேச்சு அப்பாவை பார்ப்பதற்கு இவர் அப்பாயின்மெண்ட் தான் வாங்கிட்டு போகணும். அப்பா தன் பிள்ளையை பார்ப்பதற்கு பனையூருக்கு போனார்னா அப்பாயின்மெண்ட் தான் வாங்கிட்டு போகணும். அதான் அவருடைய நிலைமை, நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. அப்படி தான் விஜய் தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பையன் தனியாக இருக்கிறாரு, பையன் தனியாக இருக்கிறார், ஒரு இடத்துல இருக்கார். இப்படி எல்லாமே அங்கே உள்ளுக்குள்ள அது ஏகப்பட்ட பிரச்சனை போகுது. ஏதோ ஒரு அழுத்தத்தில் தான் இவர் கட்சி ஆரம்பித்தார். இவருடைய கேரக்டருக்கு வந்து அரசியல் செட்டாகவே ஆகுது. ரொம்ப குறைவாக பேசக்கூடிய ஆட்கள், ஆள் ரொம்ப குறைவான நண்பர்கள் உள்ள நபர், யார்ட்டையும் டக்குன்னு பேசாத நபர், ரொம்ப ஒரு சைட் டைப்பான ஒரு நபர், பயந்த சுபாவம், இதெல்லாம் உள்ள ஒருத்தர் வந்து எப்படி இங்கே வந்து பொது வாழ்க்கைக்கு வர முடியும்? ஆனால் சார் இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து ரொம்ப தைரியமான நபராக தான் இருந்தார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்சு பின் வாங்கிட்டார். ஆனால் இவர் துணிஞ்சு இப்போ அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து ரொம்ப காட்டமாக ஆளும் அரசு திமுக எதிர்த்து ஃபைட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு துணிச்சல் நடவடிக்கை தானே, அது எப்படி பயன்னு பார்க்க முடியும்? துணிச்சல்லாம் கிடையாது, அது பாஜக பின்னாடி இருக்குங்கிற நம்பிக்கை. நீங்கள் பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணால் உங்களுக்கு துணிச்சல்னு சொல்லலாம். நீங்கள் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க, திமுக யாருக்கெல்லாம் எதிரி, திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிரி, பாஜகவுக்கு எதிரி. அப்போ நீங்களும் அதே வண்டியில் தான் ஏறி பிரச்சனை பண்ணுறீங்க. தனியாக
எந்த அளவுக்கு நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு பாஜக விமர்சனம் பண்ணியிருக்கணும். திருப்பரங்குன்ற விஷயத்தில் இது வரைக்கும் வாய் திறக்கல. கவின் கொலை வழக்கில் இது வரைக்கும் வாய் திறக்கல. திருப்பரங்குன்ற வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். கருத்து சொல்ல இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கருத்து சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆதரவு கொடுங்க, எதிர்ப்பு தெரிவிக்க. எது சரி எது தப்புன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. எதுவுமே சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? அரசியல் கட்சி தானே நீங்கள். நடிகர் விஜயா இருந்தாருன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு கருத்து சொல்லுங்கள், 3 லேபர் ஆக்டுக்கு கருத்து சொல்லுங்கள், கவின் கொலை வழக்கு ஏன் போகிறோன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. அஜித் போய் யாரும் கேட்டாங்களா எங்கள் கருத்து சொல்லணும்னு? நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அடுத்து தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கு சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு 80% இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல, நீ பேசணுமா இல்லையா? குறைந்தபட்சம் உன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணலை? நீ இங்கே கருத்து சொன்னால் பாஜக அங்கே வந்து குச்சியை வச்சு குத்துவான். வேறு வழி இல்லை. அந்த ஓட்டுக்களை பிரிப்பதற்காக தான் உங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. கிறிஸ்துவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவ வாக்குகளை வாங்குறது, சிறுபான்மையருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அந்த வாக்குகளை வாங்குறது, இதெல்லாம் காமிச்சு இந்த ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலையை உங்களை வச்சு செய்கிறாங்க. 3 படத்துக்கு ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறீங்களா, 3 படத்துக்கு 600 கோடி ரூபா தர்றோம், ஒரு 6 மாதம் நீங்கள் எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு போங்க. அவர் முதலமைச்சர் ஆகிறங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும், ஆக முடியாது. ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சால் தான் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியும். 1960-70 காலகட்டங்கள்லேருந்து அதான் அண்ணாவுக்கே அதான் நடந்துச்சு. இந்த லூசு பயலுக்கு அண்ணா 67 திரும்பி வருது, 77 திரும்பி வருதுன்றாங்க. 67 அண்ணாவே 20 வருஷம் டிராவல் பண்ணிட்டு தேர்தலை சந்திக்கிறாரு. தேர்தலை சந்திக்கிறப்ப ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார். ஏன்னா அண்ணாவுக்கு நம்பிக்கை இல்லாமையா? தமிழ்நாட்டின் அரசியல் களம் அப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் இருக்குது. ராஜாஜி எப்படி எதிர்த்தாரோ அதே ராஜாஜியோடு அண்ணா வந்து கூட்டணி வைக்கிறாரு. கூட்டணி வச்சு 67 ஜெயிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அண்ணா வந்து 20 வருஷ பயணம், தொடர்ந்து போராட்டம், இந்திய எதிர்ப்பு, எழுதுறாரு, பேசுகிறாரு, நாடகம் போடுறாரு, ஏகப்பட்ட தம்பிகளை சேர்த்து வச்சிருக்காரு, ஊர்தோறும் பொதுக்கூட்டம் போடுறாரு, மக்களை சந்திக்கிறாரு, ஒரு பெரிய தலைவராக உருவாகி இருக்கிறாரு, ஒரு மாஸ் லீடராக இருக்கார். எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம் கழித்து தேர்தலை சந்திக்கிறார். தேர்தலை சந்திக்கிறப்ப அவர் கூட்டணியோடு தேர்தல் சந்திக்கிறார். வலுவான கூட்டணி. ராஜாஜிக்கு அன்றைக்கி ஒரு பெரிய ஓட் பேங்க் இருந்துச்சு, முஸ்லீம் லீக் ஓட் பேங்க் இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து வச்சு அண்ணா சந்திக்கிறார், ஜெயிக்கிறார். உங்கள்கிட்ட கூட்டணியும் கிடையாது, அண்ணா போன்ற ஆற்றலும் கிடையாது, எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? சரி, அதே மாதிரி எல்லா விதமான கருத்துக்களுக்கும் பதில் சொல்கிறீங்க, எல்லாரையும் சரிசமமாக எதுக்குறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல், மாற்று சக்தி இருக்கா அவங்கள்ட்ட? அதுவும் கிடையாது. எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறேன். அண்ணாவாயிருவா நீ? விஜய் அண்ணாவன்னா இருக்கலாம், பேரறிஞர் அண்ணாவெல்லாம் இன்றைக்கி ஆகவே முடியாது. அண்ணாவினுடைய ஆற்றலுக்கும் அண்ணாவினுடைய செயல் திட்டத்திற்கும் அண்ணாவினுடைய அறிவுக்கும் கால் தூசிக்கு கூட விஜய் பெற மாட்டார். நீங்கள் இந்த ஒப்பீடே வந்து அண்ணாவை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒப்பீடு. அண்ணாமலையார் இருக்காரு, 67 தெரியுமா, 77ன்றாங்க திருப்பி. அடுத்த ஒன்று ரைமிங்கில் எம்ஜிஆர் 19 வருஷம் திமுக இருக்கிறார், கட்சியோடைய பொருளாளராக இருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அண்ணா கூட பயணம் பண்ணுறார். எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்தில் காங்கிரஸ்காரராக இருக்கிறார். கலைஞருடைய பேச்சையும் அண்ணாவுடைய பேச்சையும் கேட்டு திமுகவுக்கு வர்றாரு. 19 வருஷம் அதில் கட்சியில் இருக்கிறார். 71 கட்சி ஆரம்பிக்கிறார். 5 வருஷம் கட்சியை நடத்த முடியாமல் திணறாரு பொருளாதார ரீதியாக. அப்புறம் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது, மாயத்தேவர் நிற்க வைக்கிறார், ஜெயிக்க வருவார், ஒரு நம்பிக்கை வருது. 77 திருப்பி தேர்தலை சந்திக்கிறார், ஜெயிக்கிறார். அப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய, விஜயை விட எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் இருந்துச்சு, அரசியல் அனுபவம் இருந்துச்சு, திமுக வேலை செய்த ஆட்கள் கூட இருந்தாங்க. எம்ஜிஆர் கட்சி பிரிஞ்சு வர்றப்ப திமுக இருந்தால் அப்படியே ஒரு பிளவு அப்படியே வருது. நெடுஞ்செழியன் வர்றாரு, ஒரு பெரும் கூட்டம் வருது. இதெல்லாம் இருக்கு. எதுவுமே இல்லாம நான் வந்து முதலமைச்சர் ஆயிரும் 6 மாசத்துலன்னா எப்படி ஆக முடியுங்கிறது பிராக்டிக்கா சொல்லுங்க. இல்ல, அது அவருடைய அதீத ஆசையை வெளிப்படுத்துறாரு. ஆசைதான் வெளிப்படுத்துறாங்கிறது அது புரிஞ்சுக்க முடியுது. என்னோட கேள்வி என்னன்னா, வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்த நபர் வந்து இப்போ ஒரு அரசியல் பிரபலமாக மாறுறாரு அப்படின் போது அவருடைய தனிப்பட்ட நலன்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து வெளியில் விவாதிக்கப்படுது. அவர் வந்து அவர் அரசியலுக்கு அன்ஃபிட்னு ஏன் சொல்லணும்னா, அவருடைய கடந்த கால விஷயம் இப்படி இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு செல்வகுமார் நான் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் ட்ராவல் பண்ண நபர் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். இப்போ அவரோட தனிப்பட்ட குணமே இந்த அரசியல் கரியருக்கு பெரிய சிக்கலாக தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அவர் தனிப்பட்ட குணமும் அரசியலுக்கும் நேர் எதிரான குணம். அரசியல்வாதி எப்பயுமே மக்களோடு மக்களாகவே இருக்கணும். 24 நாள் மக்கள் பிரச்சனை பேசணும். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அண்ணன் திருமாவளவனோட போய் ஒரு நாள் அவர் எப்படி இருக்காருன்னு விஜய் பார்த்து வந்தார்னா அவர் அரசியல் கட்சியை கலைச்சிடுவார். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு நாள் ஷெட்யூலில் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு விஜய் பார்த்து வந்தார்னா இவர் அரசியல் கட்சியை கலைச்சிடுவார். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஏதாவது கட்சி நிர்வாகிகள் கூட இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் பிரச்சனை, இந்த ஊரில் பிரச்சனை,
அந்த நம்ம ஆளை பிடிச்சிட்டு போயிட்டான், இது வந்து மாவட்ட செயலாளர் பஞ்சாயத்து பண்ணுறாரு, எனக்கு இந்த போஸ்டிங் போட மாட்டேங்கிறாங்க, கூட்டணி கட்சி சம்மந்தம் பேசணும், அந்த கட்சி தலைவர் பேசிட்டாரு, இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே கட்டில் படுத்துருப்பார், தூங்கிடுவார், அப்புறம் போயிடுவாங்க. திருப்பி காலைல கண் முழிச்சு பார்த்தா 10 பேர் நிற்பாங்க, எந்திரிச்சு நிற்பார், என்னப்பா அவன் பல் விலைக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார், அங்கே குளிப்பார், அப்படியே கூட்டி போயிடுவாங்க. இதுதான் அவருடைய ஒரு நாள் ரொட்டீன் லைஃபு. 365 நாள் அவருடைய லைஃப் இதுதான். அதனால தான் அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கை கையில் வச்சுருக்கிறாரு. மக்கள் ஒரு அந்த இடத்துல போய் நின்னாலும் 1 லட்சம் பேர் உடனே திரள்றாங்க. ஏன்னா அங்கே போனால் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இவருக்கும் வந்தால் 1 லட்சம் பேர் திரள்றாங்களே சார். இது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், அந்த ஓட்டு போடுற வர கூட்டம், கொள்கை ரீதியாக வந்த கூட்டம். அந்த கட்சியினுடைய விஜயனுடைய வருகையினால அந்த கட்சியினுடைய ஒரு அடிமட்ட உறுப்பினர் மட்டும்தான். அவர் ஆட்டோ ஓட்டுநராகவோ இல்லை ஒரு கூலி தொழிலாளியாகவோ இருக்காரன்னு வச்சுங்க, அந்த கட்சியுடைய தலைவரை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை சந்திக்கணும் அப்படின்னா எந்த அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது, எந்த புரோட்டோக்காலும் கிடையாது. அசோக் நகர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நேரம் உள்ள வருவார், நேரம் உள்ள. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், உள்ளே போனீங்கன்னா கூட்டம் ஒரு ஜெகஜோதியாக ஒரு 50 பேர் 100 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. என்னப்பா தலைவரை பார்க்கணும், உள்ளே போங்க அப்படின்னா அங்கே கூட்டத்தை விலக்கி விட்டு போயிட்டாருன்னா ஒரு பார்த்துடலாம். என்னப்பான்னு கூப்பிடுவார், பக்கத்தில் உட்கார வைப்பார், என்ன பிரச்சனை கேட்பார், அனுப்பிச்சி விட்டுருவார். ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்க்க போகிற மாதிரி பார்த்து வந்துடலாம். இதுவரை தலைவரா, நீ தலைவரா? இது அரசியல்வாதிகள். இது வந்து திமுக. நான் வந்து விசிகா மட்டும் சொல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே ஒரு நாள் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா காலையில் விசிட்டர் பார்க்குறாரு. முதலமைச்சர் தான் இருக்காரு, காலையில் விசிட்டர் பார்ப்பாங்க. காலையில் எப்பவுமே அரசியல்வாதிகள் இப்போ வந்து காலையில் வந்து இந்த 6 to 9 அவரை கேம்ப் விசிட்னு சொல்லுவாங்க, அவருடைய வீட்டில் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அவருடைய கட்சி ஆஃபீஸில் பார்ப்பாங்க, செக்ரட்டரியேட்டில் பார்ப்பாங்க. அறிவாலயத்துக்கு வந்தாருன்னா 1 to 2 அறிவாலயத்தில் மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஷெட்யூல். இது எல்லா கட்சி தலைவர்களும் செய்யக்கூடிய வேலை. நீங்கள் உங்கள் கட்சி பொதுக்குழுக்கு நீ வரமாட்டேங்கிற, உங்கள் கட்சி நடத்தக்கூடிய பொதுக்குழுக்கு நீ வரமாட்டேங்கிறன்னா இதுதான் அரசியலுக்கு நீ அன்ஃபிட்டுங்கிறது. ரஜினிகாந்த், இன்னைக்கு ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள். அவர் வந்து அரசியல் கட்சியை வந்து நான் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 96 ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. அன்றைக்கி அதிமுகவை பயங்கரமான எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாரு. மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு குரல் கொடுக்குறாரு. அப்போ ரஜினி தான் முதலமைச்சர் கேண்டிடேட். கலைஞர் வந்து ஓகேன்றாரு, சோ ஓகேன்றாரு, மூப்பனார் ஓகேன்றாரு, நீங்கள் வாங்க அரசியலுக்கு வாங்க பார்த்துக்குருவோம், உங்களை முதலமைச்சருக்கு தயார், ஜெயலலிதா வீழ்த்துவதற்கு தயார்ன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போ படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, பீக்கில் இருக்கார் ரஜினி. இப்பயும் பீக்கில் தான் இருக்கார். யோசிக்கிறாரு, யார் என்ன சொல்ல போகிற ரஜினி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக 96 எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அன்றைக்கி சாயங்காலம் அப்புறம் 2-3 சேட்டலைட் சேனல் தான் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்க்க ரஜினி என்ன சொல்ல போகிறாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை வந்து யாருங்க ஆதரவு கொடுக்க போகிறாரா அப்படின்ற இதெல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், தமிழ்நாட்டில் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நேரடியாக தேர்தலுக்கு வரல. அன்றைக்கி அவர் தேர்தலுக்கு வந்து அரசியல் களத்துக்கு வந்தார்னா ரஜினி தான் முதலமைச்சர். 96 ரஜினி தான் முதலமைச்சர், மாற்று கருத்து. கலைஞர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. அந்த முடிவில் தான் அன்றைக்கி இருந்தாங்க. அன்றைக்கி அந்த முடிவு தான் சோவா தான் பேசிட்டு இருந்தார். நீங்கள் வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. சிதம்பரம், சோவாவன்னா மாதிரி ஆட்கள்லாம் ரஜினிகாந்தோடைய வீட்டில் தொடர்ந்து 2 நாள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அன்றைக்கி 2 நாளுமே பரபரப்பான செய்தியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ரஜினி என்ன முடிவு எடுக்க போகிறாரு. அவர் இந்த முடிவு எடுத்தாரு, நாங்கள் அந்த கூட்டணி வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுங்க, அதிமுக படுதோல்வி அடைந்ததுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதே ரஜினி வந்து 2017 பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வெற்றிடம் இருக்குது, நான் வர்றேன்னு வந்தார். வந்து என்ன பண்ணார், நிர்வாகிகள்லாம் போட்டார், கட்சி ஏற்பாடெல்லாம் பண்ணார், மன்றத்தில் சந்தித்தார், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த இது வந்து சரியாக வராது அப்படின்னு ரஜினி வந்து கட்சியை ட்ராப் பண்ணுறப்ப ஒரு வார்த்தை சொன்னார். அதிமுக 2 கட்சி இருக்குது. அதிமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்குது, 10 வருஷம் ஆளும் கட்சியாக இருக்குது. திமுக 10 வருஷம் எதிர்கட்சியாக இருக்குது. 2 கட்சிக்கும் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 யானை. இதுக்குள்ளே போய் நம்ம அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஒன்று நாள் ஆகும். அவ்வளோ நாள் வந்து நம்ம பொறுமையாக இருக்க முடியாது. 2வது கொரோனா டைமாக இருக்குது, என்னுடைய உடல்நிலையும் இதாக இருக்குது, அதனால் நான் கட்சியை ட்ராப் பண்ணுறேன்னார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மை வந்து விஜய்க்கு ஒன்றும் புரியல. திமுகவுடைய கட்டமைப்பு 50 வருஷமாக இருக்குது. இரும்பு கோட்டை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க 2 பேரும். இதை உடச்சி நீங்கள் உள்ளே போய் அரசியல் பண்ணணும். அது குறைந்தபட்சம் 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் நீங்கள் கட்சி ஆரம்பித்து மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசி போராட்ட களத்துக்கு போய் ஆர்ப்பாட்ட களத்துக்கு போய் வழக்கு வாங்கி மக்களோட மக்களாக நின்று மக்களை கவர்ந்து இழுத்து நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது உங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க. விஜயோடைய அரசியல் பற்றி நிறைய விரிவாக பேசியிருக்கோம். அவருடைய அரசியல் கோர்ஸ் கரெக்ஷன் அவர் பண்ணுறாரா இல்லை அது இப்படி தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வழங்குறீங்க. நன்றி.